ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே விளாக் தான் பார்க்க போறோம். இந்த ஃப்ரைடே பாத்தீங்கன்னா வீட்ல குத்துவிளக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால மார்னிங்ல இருந்தே இன்னைக்கு விளாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சைட் பை சைடு வந்து நிறைய ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நிறைய வேலை இருக்கு. வாங்க ஒன்னொன்னா பாத்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குருமா வைக்கலாம் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். குருமா வந்து ஆல்ரெடி இந்த டைப் குருமா நான் வச்சிருக்கேன். ஆனா அன்னைக்கு வந்து இந்த குருமா வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு சாப்பிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான். எப்படி வச்சேன் அப்படின்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் குருமா தான். ஆனா அதுல வந்து நான் கடலை மாவு கரைச்சி ஊத்தி தான் குருமா வைப்பேன். எங்க வீட்டுல அந்த மாதிரி வச்சுதான் பழக்கம். ஆனா நான் அதை வந்து கொஞ்சம் மாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலையை வந்து நம்ம தேங்காய் கூட சேர்த்து அரைச்சு ஊத்திடலாம். அது எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலான்னு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் பண்ணியிருந்தேன். நல்லாவே இல்லை, இதுல என்னமோ நீ பண்ணிருக்கா அப்படின்னு, டேஸ்டே நல்லா இல்லை, இதுல ஏதோ ஒரு வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது கண்டுபிடிக்க தெரியல என்னோட ஹஸ்பண்ட்க்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அதே மாதிரிதான் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் பண்ணினதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட்ல குருமாவை இறக்கும் போது ஒரு வேலை பண்ணிருக்கேன். என்னன்னு பாருங்க. குருமா எப்படி வச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் ஆஸ் யூஷுவல் பண்ணுவோம்ல, பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுலயே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி வதக்கிட்டு அதுலயே கரம் மசாலா அப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சமா அப்புறம் வீட்டு குழம்பு பொடி கொஞ்சம் போடுவேன். போட்டு அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க கட் பண்ணி இதுல ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். அதெல்லாம் கொதிச்சு நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு, இந்த கடலை சேர்த்திருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா கூடுதலா சேர்க்கணும். அப்பதான் அந்த இல்லைன்னா ஓவரா புட்டு மாதிரி ஆயிடும் குருமா, ரொம்ப கெட்டியாயிடும். அதனால கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிச்சு இறக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பல்லு பூண்டு சேர்த்து அந்த பூண்டு எடுத்து அதை நல்லா நச்சு 1-2 நச்சு, ரசத்துக்குலாம் நச்சு ஆட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இடிச்சு அதுல நான் ஆட் பண்ண போறேன். இது ஒண்ணுதான் நான் எக்ஸ்ட்ரா பண்ணேன். நான் அன்னைக்கு பண்ண அதே குருமா தான், பூண்டு ஃபிளேவர் மட்டும் லாஸ்டா இறக்குறப்ப நான் ஆட் பண்ணிருக்கேன். ஆனா அன்னைக்கு பண்ண மாதிரி இல்லை, இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியல, அவ்வளவுதான். நான் வந்து சரி ஆல்டரா நம்ம இது ஒண்ணு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. குருமாவோட ஃபிளேவர் பாத்தீங்கன்னா அந்த பூண்டோட ஃபிளேவர் குருமா விட்டு சுத்தமா போகல. அவ்வளோ ஒரு டேஸ்ட் அந்த பூண்டோட ஃபிளேவர். லாஸ்ட்ல நம்ம இந்த மாதிரி இடிச்சு சேர்க்கும் போது அதோட ஃபிளேவர் வந்து நல்லா இறங்கி சூப்பரா இருக்கு. குருமா ஃபுல்லாவே பூண்டோட ஃபிளேவர். கார்லிக் ஃபிளேவர் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த ஃபிளேவர் பிடிக்காதவங்க சில பேர் இருந்தா அந்த இது வந்துட்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. பூண்டு ஃபிளேவர் வந்து இந்த வறுவல் பொரியல் எல்லாம் வந்து பீன்ஸ் பொரியல் அப்புறம் கேரட் வறுவல் பொரியல் இந்த மாதிரிலாம் பண்றோம்ல, அதுல வந்து லாஸ்டா இறக்கும் போது இந்த மாதிரி நச்சு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வறுவலோ பொரியலோ நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதுல இந்த கார்லிக்கோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருக்கும். அதுக்கு அடுத்து லஞ்ச் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சைட் பை சைடு லஞ்சும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஈவினிங் வந்து இன்னைக்கு வீட்டுல குத்துவிளக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே, ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால குத்துவிளக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு எல்லா ஒர்க்கும் மார்னிங்கே முடிச்சிடணும் அப்படின்னு சின்சியரா இறங்கியிருக்கேன். சைட்ல பாத்தீங்கன்னா குருமா ரெடியானதும் இறக்குனதுமே வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் பருப்பு ஆட் பண்ணி குக்கர்ல ஆட் பண்ணி வேக வைக்க போறேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்கு தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் முடிக்கிறோம் அப்படின்னா சிம்பிளா ஈஸியா முடிஞ்சிடும். லஞ்ச் ஒர்க்கையும் சேர்த்து பண்றதுனால ஓரளவுக்கு ஹெவியா தான் இருக்க மாதிரி இருக்கும் வேலை. தோசை கல்லையும் போட்டேன். ஏன்னா குருமா ரெடி ஆயிடுச்சா, சைட்ல தோசை ஊத்திட்டு ஒவ்வொருத்தரா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா மார்னிங் ஒர்க்கு முடிஞ்சிடும். அப்புறம் லஞ்ச் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே மித்த வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் பூஜை பண்ணும்போது ஃப்ரீயா பூஜையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். தோசை பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா தோசை மார்னிங். லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா மாங்காவும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காவை சைடிஷா பண்ணிடலாம். அந்த எண்ணெய் கத்திரிக்காய்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து
குக்கரில் பருப்பு ஆட் பண்ணி பருப்பு வெந்ததுக்கப்புறம் பருப்பை எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் சாதத்தையும் வச்சுட்டேன், லஞ்சுக்கான சாதத்தையும். ஏன்னா பாத்திரம் கழுவுற வேலையும் சைடில் முடிச்சுட்டே இருக்கிறதுனால அதையே கழுவிட்டு நம்ம சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நான் சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டிப்ஸ் ஒன்று, கத்திரிக்காய் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காம்பு பகுதியை எடுத்துட்டு நம்ம கத்திரிக்காவை ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமான நாட்கள், இப்போ வந்து ஒரு 1 வீக் வருது அப்படின்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். அதுக்கும் மேலேயுமே நல்லாயிருக்கும். ஆனால் 1 வீக்குக்கு 10 டேஸ்க்கு மேலெலாம் காய்கறிகள் நம்ம வச்சுக்க மாட்டோம். ஏன்னா வாங்குறதே கொஞ்சமாக தானே வாங்குவோம். இந்த மாதிரி காம்போட வைக்கிறத விட இப்படி காம்பை எடுத்துட்டு வைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாதிரி தான் இருக்கும். மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பழவெட்டு காயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காய் போட்டு சாம்பார் வைக்கிறது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பழம் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்கிற மாங்காவை வந்து குழம்புல ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது காலி ஆயிடுச்சு. அதனால அடுத்த ஷிஃப்ட் தேங்காய் வந்து திருவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருவிட்டு இருக்காங்க. என்னோட மாமியார் தான் திருவிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ரெடிமேடாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிஷ்ஷில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுலாம் பிடிக்காது, ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஒரு 5 தேங்காய் அந்த மாதிரி நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா மினிமம் அந்த 1 வீக் பக்கம் எனக்கு வந்துடும். மேக்ஸிமம் ஒரு 1 வீக் இல்லை ஒரு 2-3 நாள் வந்து கூட வரும்னு வச்சுக்கோங்க. டெய்லியும் தேங்காய் ஆட் பண்ணுறது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து குத்துவிளக்கு பூஜையில் தேங்காய் உடைக்கிறது வந்து நானே உடைச்சேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதையுமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு கிரேட் மெமரியில். ஏன்னா என்னோட லைஃப்பில் நான் தேங்காய் உடைச்சது வந்து பூஜை பண்ணும்போது தேங்காய் உடைச்சது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உடைச்சிருக்கேன். அதனால அதையுமே வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கும் முன்னாடி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது தேங்காய் வந்து 5 தேங்காய் ஒரே நேரத்தில் நானே உடைச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு பூஜையில் நான் தேங்காய் உடைச்சிருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உடைச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடில் உடைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக உடையும். இன்னைக்கு பூஜையில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தான் நான் உடைச்சேன். ஒரு தேங்காய் தான் உடைச்சேன் பூஜையப்போ. ரொம்ப அழகா ரவுண்டா உடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா ரவுண்ட் ஷேப்ல உடையும் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணதுனால ஒரு 2 அடி 1 அடியிலேயே நல்லா உடைஞ்சிருச்சு. ஆனா இந்த மாதிரி தேங்காய் உடைச்சது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி வீட்டில் அவங்க பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் தாம்பூலம் கொடுத்தாங்க. தாம்பூலம்ல என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு சில்க் காட்டன் பிளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. அவங்க லாஸ்ட் இயர் பூஜை பண்ணும்போதும் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு சில்க் காட்டன் நல்ல மயில் கலர், நல்லா சூப்பரா அந்த ஒரு கலர்ல கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரு பிளவுஸ் பிட். அதுக்கப்புறம் ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ், நல்லா கையடக்கமா நல்ல குட்டியான டிஃபன் பாக்ஸ், சைடிஷ்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு குட்டி டிஃபன் பாக்ஸ். அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உள்ள ஒரு 5 ரூபாய் நோட்டு தான் இருந்துச்சு. நாணயம் வந்து எப்பவுமே பிளவுஸ் பிட் யாருக்காவது நமக்கு வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா காசோட தான் வச்சு கொடுக்கணும், சும்மா கொடுக்கக்கூடாது. அதனால காசு, அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், வெற்றிலை பாக்கு, அப்புறம் ஒரு ரோஜா பூ இருக்கு, அப்புறம் வளையல். ஆடி மாசம் வந்துட்டாலே எல்லா வெள்ளிக்கிழமையும் வளையல் பஞ்சமே இல்லாம வந்துடும். அதுல இந்த வீக் பாத்தீங்கன்னா 4 மஞ்சள் கலர் வளையல் வந்திருக்கு. அது மட்டும் நான் கையில போட்டுக்கிட்டேன், மீதி எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ரொம்ப ஹாப்பியா பாசிட்டிவ் வைப்ஸோட ரொம்ப சூப்பரா சந்தோஷமா போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.